அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். பழைய கடன்கள் பைசல் ஆகும். எதிரிகள் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கேஸு வழக்கு எல்லாம் செட்டில் ஆனாலும் அவர்களிடத்தில் சகவாச தோஷத்தில் கோபதாபப்படக்கூடாது. அவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. அவர்களிடத்தில் அன்பாக இருந்து எல்லாமே முடித்து கொள்ள வேண்டும். வன்மம் வைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நரகமாகிவிடும். கும்பத்திற்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாமே செட்டில் ஆகும். ரொம்ப நாளுக்கு பிறகு தொழில் கிடைக்கும். ரொம்ப நாள், இப்போ கிட்டத்தட்ட இப்போ 10-15 வருஷம், ஒரு குரு பரியாயம் 12 வருஷம் ஆகிருக்கும். 12 வருஷமாக தொழிலே இருந்திருக்காது. ராஜா மாதிரி இருந்திருப்பீங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டு இருப்பீங்க. வீடு வாசல் நல்லாலாம் போயிருக்கும். எல்லாமே திருப்பி கிடைக்கும், நல்லது கிடைக்கும். யாரையும் சபிக்கிறது, கோபப்படுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்கள். பாகிஸ்தானத்தில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேன் தடவை வார்த்தை மிக மிக நன்மை தரும். வயிறு, முதுகு, கழிவுகள், மறைமுகஸ்தான உபத்திரங்கள், முகத்தில் உள்ள உறுப்புகள்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். சுவாசத்தில் கோளாறு வரக்கூடாது. ராகு ஜென்மத்திலே இருப்பதனால் எப்பவுமே ஒரு மன அழுத்தம் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, இப்போ அண்ணனுக்கு ஆகலை, தங்கிக்கு ஆகலை, அப்படி ஆகலை, இப்படி ஆகலை, யோசிச்சுக்கினே இருப்பீங்க. அதெல்லாம் வேணாம். வழுக்கலான இடங்களில் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. கும்பராசிக்காரர்கள் திருநள்ளாறு சரணாகதி அடைவது ஏற்றம், சந்தோஷம், அனுகூலம். பொறுமையாக போய் தரிசனம் பண்ணணும், அவசரப்படக்கூடாது.